ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் டியான் கிட்ட நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு, நீ வந்து திரும்ப என் பையனோட வாழ்க்கையில் வரணும், உனக்கு எவ்வளோ பணம்னாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஓ அப்படியா, சரி ஓகே, நான் வந்து நீங்கள் பணம் கொடுக்குறீங்களா, நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவோட பேர் ஜியாங். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு முன்னாடியே நம்ம ஹீரோவை லவ் பண்ணியிருந்திருக்கா. 2 பேரும் அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா தான் ஹீரோயினுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து, நீ என் பையனை லவ் பண்ணக்கூடாது, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பண தேவை இருந்தது. ஸோ அதனால் அவளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பணத்துக்காக தான் கூட இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இப்போ பார்த்தா ஆப்போசிட்டாக அவங்க வந்துட்டு வாழ்க்கையை விட்டு பணம் கொடுத்தாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில் வான்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா போல், மிமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் சுத்தமாக நல்ல பொண்ணு கிடையாது. அவகிட்டேருந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை பிரிக்கணும் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே ஹீரோ மேலே லவ் இருக்குது. ஸோ ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் அவள் பணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படி தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறா. ஸோ அவள் வந்துட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக ஹீரோவோட கம்பெனிக்கு வெளியில் வெயிட் பண்ணுறா. ஸோ அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மிமி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் கூட சேர்ந்து வெளியில் இறங்குறான். நம்ம ஹீரோயின் பேசுறதுக்காக வரா. பட் நம்ம ஹீரோ பேச மாட்டேங்கிறான். அந்த மிமி வேணுனே வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணால் அந்த செக்யூரிட்டிஸ்லாம் விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் நம்ம இங்கே இருந்துட்டு எப்படியாச்சும் நம்ம ஜியான் கிட்ட பேசணும் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அப்போது பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிடுச்சு, நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வேறு எதுவும் தோணலை. ஸோ வேகமாக அவங்க அம்மா பார்க்குறதுக்காக போயிடுறா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும் போது மிமி கிட்ட சொல்கிறான், நீ வந்து சும்மா ஒரு கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக உனக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீ நடித்தா போதும், ஓவராக நீ நடிக்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்களுக்குள்ள ஒன்றும் நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை போல். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவோட உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வேகமாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சரி ஓகே, நான் வந்து எப்படியாச்சும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன், நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்க்குறதுக்கு போகிறா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அவங்க அம்மா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஸோ அவங்களுக்கு லங்ஸில் பிரச்சனை போல். ஸோ அதுக்கு தான் இப்போ ஆப்ரேஷனுமே. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ரொம்பவே செழிப்பாக இருந்திருக்கு, ரொம்பவே அவங்க பணக்காரங்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் திடீர்னு அவங்க கம்பெனிக்கு ரொம்ப லாஸ் ஆகிட்டு அவங்க ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆகியிருக்கு. அப்போ அவங்க அப்பா அதை தாங்கிக்க முடியாமல் அவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காரு. ஆனால் அவருக்கு புரியலை சூசைட் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஹஸ்பண்டை பிரித்த இதுலையே அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்போவே டிப்ரெஷனுக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வெளியிலலாம் கொஞ்சம் அவங்க அப்பா பணம் வாங்கியிருப்பார் போல், அதையும் அடைக்க முடியல. இப்போ தான் சுத்தமாக அவங்கக்கிட்ட பணமே இல்லைல்ல. ஸோ அந்த ஆள்கள்லாம் அங்கே ரவுடிஸ்லாம் அனுப்பி வீடவே ரொம்ப நாசம் பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேருமே வீடு இல்லாமல் ஒரு சின்ன வீட்டில் தான் தங்கி இருந்திருப்பாங்க போல். ஸோ அந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோவை விட்டு போக சொல்லி ஹீரோவோட அம்மா வந்துட்டு பணத்தை கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் இந்த பணத்தையும் அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கா. இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம ஹீரோக்கும் அந்த அசிஸ்டண்ட் இருக்கான்ல, அவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்புறம் ஹீரோட லவ் மேட்டர்லாம் தெரியும் போல். ஸோ நம்ம ஹீரோ கேட்குறான், எங்க டியான் அப்படின்னு. அப்போது அவன் சொல்கிறான், நான் சிசிடிவி வழியாக பார்த்தேன், அவங்களுக்கு ஏதோ கால் வந்துச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் செக்யூரிட்டி சொன்னாங்கன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு பதறிடுது. என்னாச்சு அவளுக்கு, நம்ம வந்து அவள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கிளம்பிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு. கூடவே அந்த மிமியும் தான் வந்துட்டு இருக்கா. அங்கே 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அங்கே டாக்டர் வந்துட்டு, நீங்கள் இந்த மணி பே பண்ணுங்க, அப்புறம் இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வர்றாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள க்ராஸ் பண்ணி தான் போகிறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இவங்க என்ன இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னாச்சு, நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அப்படின்னு கேட்குறான். ஸோ உடனே இந்த மிமி நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உன் கையில் ஏதோ ரிப்போர்ட்ஸ் மாதிரி இருக்குது, நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, உனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மிமி கிட்ட, ஓ நான் கூட என்ன நினச்சேன்னா, நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட எங்கே வந்திருக்கியா, நீ தான் மேரேஜ்க்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு நினச்சேன், நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த, நீ எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் இமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் அம்மா என்னை உன்
கம்பெனிலேருந்து வந்து ஒர்க் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நான் அதுக்காக தான் உன் கம்பெனிக்கு வந்தேன் உன்கிட்ட பேசுறதுக்கு. திரும்ப உன்கிட்ட ரிலேஷன்ஷிப்குள்ளே வர்றதுக்கு நான் யோசிக்கலை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக மட்டும் பேசினா போதும், பர்சனல் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக அவன் மேலே ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்னா. ஆனால் 2 பேரும் இன்னுமே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அங்கே மிம்மியை திட்டிட்டு இருக்கான். நான் வந்து உன்னை இங்கே பேச சொல்லி கூப்பிட்டு வரல, சும்மா என் கூட வான்னு தான் சொன்னேன். தேவையில்லாமல் நீ என்னோட வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் பண்ண தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஒர்க்குக்கு வந்துடுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினை பர்சனல் செக்ரட்டரியாக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஃபேக்டை ஒத்துக்கலை. பிகாஸ் ஹீரோயின் வந்துட்டு அவனை லைக் பண்ணல, அப்புறம் எப்படி ஒர்க்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் யோசிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் நாங்கள் பார்த்தா சில மேனேஜர்ஸ்லாம் ஹீரோயினை போய் பாத்ரூமை க்ளீன் பண்ண சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்லலை, அவங்க அம்மா கிட்ட பணம் வாங்கியிருக்கால, ஸோ அதுக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு, நீ என்னங்க பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க, போது நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இந்த ஒர்க்கை தான் கொடுத்துருக்காங்க, நான் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ நீ வெளில போன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வெளியில் போயிட்டு அங்கே முன்னாடி இருக்க பிளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா அந்த மிம்மி வந்துடுறா. அவள் வந்து ஹீரோயினை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ நம்ம ஹீரோ வெளியில் வந்துட்டு அவள் பேசலாம் கேட்டுட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் வேணும்னே அவளை ப்ரொவோக் பண்ணுறா. ஸோ அவள் சொல்கிறா, நான் இப்போ வந்துட்டு ஜியானோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன், அப்புறம் கண்டிப்பாக நான் ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆகிடுவேன், உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதையும் நான் தான் பார்க்குறேன்னு அப்படின்னு சொல்லும்போது அவள் அடிக்கிறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்துட்டு அந்த மிம்மியை தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும் போது மிம்மி ஒன்று அடிச்சிட்டானா அவள் கைதானே வலிக்கும், ஸோ அதனால தான் நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் புரியுது, பட் அவள் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. ஸோ அப்போது அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கால் பண்ணிவிட்டு நாங்கள் உன்னை மீட் பண்ண வரோம் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பார்த்தா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த மிம்மி சொல்கிறா, அவள் என்னை எப்படி தெரியுமா புள்ளி பண்ணா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், யார் யாரை புள்ளி பண்ணான்னு, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நான் கான்ட்ராக்டவே கேன்சல் பண்ணிடுவேன், உனக்கு பணம் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறா. பெஸ்ட் ஃப்ரெண்டோட அண்ணா பேரு கு. அவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும், அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவனை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா போல். அப்போ கு சொல்கிறான், இன்றைக்கி நைட் நம்ம பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினும் குவும் சேர்ந்து கார்லேருந்து இறங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோவும் மிம்மியும் வந்திருப்பாங்க போல் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக. ஸோ இதில் நம்ம ஹீரோ கு கூட ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் இங்கே எல்லோரும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அப்புறம் சொல்கிறான், என்னாச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாரு அப்படின்னு. ஸோ அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், அவங்க 2 பேரும் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷனை தலைக்கேறி போயிடுது. அவன் சொல்கிறான், போய் அந்த ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா, நீ டியானை வெளியில் வர சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லி விடுறான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட அந்த ஃப்ரெண்டு வந்திருப்பா போல், முன்னாடியே அவள் அங்கே இருந்திருக்கா. ஸோ அவங்க 3 பேரும் சேர்ந்து கார்ட்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வச்சு நல்லா ஃபன்னியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ செக்ரட்டரி பார்த்துட்டு, ஓ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த போய் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு குவை பிடிக்கல, கு கூட இருக்குது. முன்னாடி அவனுக்கு தெரியும் போல் குக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அவன் வேணும்னு என்னோட பர்சனல் செக்ரட்டரி தான் என்னை வந்து வீட்டில் கொண்டு போய் விடணும், ஸோ அவளை கூப்பிடு அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் கால் பண்ணி கூப்பிட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் தான் அங்கே ட்ரைவ் பண்ணுறா. நம்ம ஹீரோ கிட்ட அவள் க்ளோஸாக வரும்போது அவள் வந்துட்டு கிஸ் தான் பண்ண வரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் மூடினா அவள் வந்து சீட் பெல்ட்டு தான் போட்டு வரா. எல்லாத்துலேயும் ஹீரோ தான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் ஹீரோயின் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ட்ரைவ் பண்ணிட்டே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் என்னன்னாலும் இருக்கட்டும், உன்னை இப்போவுமே நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு சீக்ஸில் வந்து கிஸ் கொடுத்துட்டு தள்ளிக்கிறா. டக்குன்னு நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டு, இப்போ நீ ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே அப்போது அது என்னோட ட்ரீமாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆகிருச்சு. நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கவே தங்கிடுமா நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. பட் இருந்தாலும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. அவளும் சரின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலி ஹீரோவோட அம்மா ஏன் அவனுக்கு லவ் மேரேஜ்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோயினை பிரித்தாங்க அப்படின்னா, ஹீரோவோட அம்மா அவங்களோட ஹஸ்பண்டை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவர் வந்துட்டு ஒரு மிஸ்டேக்ஸ் வச்சுட்டு இவங்களை ரொம்ப ஏமாற்றி இருந்திருக்காங்க. ஸோ இதனால தான் அவங்க லவ் மேரேஜே வேண்டாம், அவங்க பையன் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வச்சுக்க கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட மில்க் கொடுத்துட்டு இதை கொண்டு போய் நீ போய் அங்கே ஜியானோட ரூமில் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது அதில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் அவங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்கல்ல, ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் டோரை நாக் பண்ணுறா. அப்போது நம்ம ஹீரோ என்னன்னு கேட்கும்போது இது உங்கள் மம்மி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா பின்னாடியே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஹீரோயின் உள்ளே போயிடுறா. அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு வேகமாக வந்து டோரை லாக் பண்ணி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ அதை குடிச்சிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி போதையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா அந்த டோரு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது அவங்க அம்மா ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ அவனவே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, போய் பாத் எடுக்கிறான். பட் இருந்தாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போய் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கே அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஹீரோவோட பர்த்டே போல். ஸோ அதுக்காக ஏதாச்சும் கிஃப்ட் வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போயிருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்டே சொல்லும் போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த பிரேக்கப் ஆன சமயம் ரொம்பவே அழுது ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகியிருப்பா போல். ஸோ இப்போ திரும்பவுமே அவளுக்கு ஜியான் கிடைச்சிட்டான் அப்படின்னும் போது அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கிஃப்ட் கொடுக்க ஒரு ஸ்கார்ஃப் தான் வாங்கியிருக்கா. ஸோ அவங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோடதை வந்து மாற்றி வச்சிடுறாங்க. ஸோ வேற ஒரு பேக்கை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயினும் அதை பார்க்காம பில்லாம் பே பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுறா. ஹீரோயின் அங்கே கம்பெனிக்கு போயிடுறா. ஸோ லிஃப்ட்டு கிளம்ப போது நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே போகலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கே தான் இந்த மிமி இருக்கா போல். ஸோ அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இந்த மிமி கூட சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அவள் அங்கே போகாமல் இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். அதில் பிரசிடென்ட் மட்டும்தான் அந்த லிஃப்ட்டில் போகணும் போல். ஸோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் போயிடுறான். ஸோ அவங்க 2 பேரும் அங்கே க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் நேற்று நடந்ததுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லும் போது அங்கே லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுது. ஸோ இவங்க 2 பேரும் க்ளோஸாக நிற்கிறத அந்த மிமி பார்த்துடுறா. ஸோ நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமாக போயிடுறான். ஹீரோயின் அவளை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் அந்த மிமி நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு இன்னைக்கு உன்னோட பர்த்டே நான் வந்து உங்ககிட்ட ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, எனக்கு உங்க கூட செலிப்ரேட் பண்ணவும் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வர அவள் சொல்கிறா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு இதை நான் இல்லாதப்போ பிரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேமாவை அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு க்ரீன் கலர் கேப் தான் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லி கிடையாது, ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் போல். ஸோ அங்கே அந்த மிமி சொல்கிறா இவளுக்கு ஒரு கிஃப்ட்டு கூட சூஸ் பண்ண தெரியாதா, எவ்வளோ சீப்பான ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே ப்ரொவோக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவள் ஏன் இதை நமக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பவுமே போய் அங்கே பாத்ரூம் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹீரோயினை தப்பாக பேசுகிறாங்க, ஹீரோவாக பேசிகிட்டு இருக்காங்க, கேரக்டர்லெஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை யாருன்னு தெரியாமல் ஸோ போட்டு பயங்கரமாக வெளுத்து விட்டுடுறா. அவங்க பயந்துட்டு வேகமாக போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அவளை ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கா. ஸோ இந்த மிமி இருக்கால அவள் பார்த்துட்டு இவன் நம்மளோட வழியில் ரொம்ப வந்துட்டு இருக்கா, ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வழி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அவனுக்கு கால் பண்ணிவிட்டு நான் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அவங்க அம்மா சொல்கிறத கேட்பான் போல். ஸோ அவனும் அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தா அந்த மிம்மி இருப்பாள் நம்ம ஹீரோனோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஸோ அவள் வந்துட்டு அவளும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் தான் ஊடையில் வந்து கெடுக்க பார்க்குறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பா போல். ஸோ அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் என்கேஜ்மெண்ட்க்கு சூப்பராக ரெடி ஆகிடுறா. அங்கே கூ வந்துடுறா. அவன் கேட்குறான் உனக்கு உண்மைக்கே இதில் இஷ்டம் இருக்கா அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா இத்தனை இயர்ஸ்லேயுமே எனக்கு அவன் மேலே இருந்த லவ் இன்னும் குறையலை, நான் இன்னுமே அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியில் வரா. பார்த்தா அவளோட கிளாஸ்மேட் இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்துடுறாங்க. அவங்க 2 பேர் இப்போ பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க போல். ஸோ அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ நீ வந்துட்டு காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? யார்கிட்ட போய் மிஸ்டர்ஸாக இருந்தா அப்படின்லாம் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளாக நான் யாரோட ஒய்ஃப்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரொம்ப பணக்கார காரில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அதில் ஏறி கிளம்பிடுறா. ஸோ இங்கே பார்த்தா அந்த மிமிக்கிட்ட அவங்க அம்மா பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஜியானுக்கும் டியானுக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு. ஸோ இதை கேட்டோடனே இந்த மிம்மிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ அவள் வந்துட்டு அவங்க அம்மாவை கொலை பண்ணணும், அப்போ தான் அவள் திருந்துவா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை கொலையும் பண்ணிடுறா. ஸோ இங்கே காரில் வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி அவளுக்கு இருக்குது. ஸோ அப்போ பார்த்தா அவளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, இந்த உலகத்தில் அவங்க இல்லை அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான், மனசே உடஞ்சி போயிடுது. அவளுக்கு என்கேஜ்மெண்ட்க்கு போகணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ வேகமாக காரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறா. ஒரு டாக்ஸி கூட அவளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த சீன் பார்க்கவே நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் எப்படியோ அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வரவே இல்லை, ரொம்ப லேட் ஆகிருச்சு. ஸோ நம்ம ஹீரோ கேட்குறான், என்னாச்சு எங்கே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உனக்கு நான் என்கேஜ்மெண்ட் யார் கூட ரெடி பண்ணேன்னா நான் வந்து டியான் கூட தான், ஆனால் இப்போ மொபைல் எடுக்க மாட்டேறா அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு மனசே உடஞ்சி போயிடுது. ஸோ அவன் சொல்கிறான், அவளுக்கு என்னை இன்னும் பிடிக்கல, நீங்கள் அவளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு மிம்மியவே அரேஞ்ச் பண்ணிடுங்க, நான் அவளவே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ அவன் போயிட்டு ரொம்பவே அங்கே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவன் சொல்கிறான், இப்போவுமே அவளுக்கு வந்துட்டு என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. அவங்க அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க. ஸோ அவள் வந்துட்டு அவங்க அம்மாவை எப்படி இந்த மாதிரி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிளியராக தெரியல. உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. போய் அங்கே டோரை லாக் பண்ண அவங்க அம்மா வெளியில் வந்துட்டு கண்ணத்தை அரைஞ்சிடுறாங்க. நீ வந்து என்ன கருவு பண்ணிட்ட, நான் உன்னை போய் நம்பினேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது பார்த்தா அவள் வந்துட்டு அந்த கார்டை கொடுத்துட்டு, நான் வந்து உங்கள் பணத்தெல்லாம் யூஸ் பண்ணல, நான் உங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்றேன், நான் ஒரே ஒரு தடவை ஜியான் மட்டும் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா வீட்டுக்கு அந்த மிமி வந்திருப்பா போல். நம்ம ஹீரோ அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவள் போய் உட்காந்து க்ளோஸ் அவனுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி போகிறா. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்து பார்த்துடுறா. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ வேகமாக அவங்க வந்து போயிடுறா. நம்ம ஹீரோவுமே எந்திரிச்சிட்டு இவளை தள்ளி விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு புரிஞ்சுக்கிறது அந்த மிமி கூட இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு. ஸோ வேகமாக அவன் கிளம்பிட்டு இருக்கான் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹையான ஒரு பில்டிங்கில் நின்றுட்டு அவங்க அப்பா எப்படி இறந்து போனாரோ அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு. ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும் போது கு வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் விட்டுட்டு, உனக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக டியான் செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன் வந்துட்டு, ஏன் நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு, நீ என்னவே அடிப்பியா அப்படின்னு அவனும் ஒரு பஞ்ச் விட்டுறான். அப்போ கு சொல்கிறான், அவள் உன்னை எவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா, அப்பயுமே அவங்க அம்மா தான் பணம் கொடுத்து போக சொன்னாங்க, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, ஸோ அதனால அந்த பணத்தை அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இப்போ அவள் உன்கிட்ட வந்தப்போயும் அவள் உன்னை அவ்வளோ லவ் பண்ணா, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த என்கேஜ்மெண்ட் டே அப்போது, அதனால தான் அவங்க வரல, ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கலையில, அவளவே நீங்கள் இன்சல்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். இப்போ சொல்கிறான், ஒரு பில்டிங் மேலே நின்றுட்டு இருக்கா, யார் சொன்னாலும் கீழே வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, அவள் இறந்து போனால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோதான் ஹீரோக்கு பதறிடுது. ஸோ அவன் அங்கே போயிட்டு வேகமாக ஓடி போயிட்டு இருக்கான். பார்த்தா அவள் இறந்துலாம் போல அவள் ஃப்ரெண்டு கிட்டே வாங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா இந்த மாதிரி சூசைட்லாம் பண்ணிக்கக்கூடாதுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணல போல். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே போயிட்டு, நான் வந்து தப்பாக தான் நினச்சிட்டேன் உன்னை, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு கிஸ் கொடுக்குறான். ஸோ இவங்க 2 பேரும் இப்போ பேட்சப் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோயின் முன்னாடி போயிட்டு இருக்கா ஹீரோ கூட. ஸோ பின்னாடியோ ஃப்ரெண்டும் கு வந்துட்டு இருக்காங்க. குக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அவன் வந்து ஹீரோயின் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து போயிடுறான். ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு அங்கிள் ஆண்டி இருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஒரு வயசான ஒரு பணக்காரன்ட்ட கொடுத்துட்டு அவங்க பணம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூப்பிடுறாங்க. தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், நானும் வரட்டா அப்படின்னு. அப்போது அவன் வந்துட்டு, இல்லை நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ அங்கே பார்த்து ஒரு வயசான ஆளை பிடிச்சிட்டு, இதுதான் உனக்கு ஃபியான்ஸே, நீ இவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின்
பண்ணுவேன். இவர் யார், என் அப்பா வயசில் இருக்காரு, இவரை நான் மேரேஜ் பண்ணிப்பேனா, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்கிறத தான் நீ செய்யணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பான் போல். நம்ம ஹீரோ போயிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது இவளை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு, நீ வந்து பணக்காரனா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கையை காமிச்சிட்டு வாட்சை பார்த்தீங்களா, இதுவே உங்கள் வீட்டுக்கு சமம், இந்த வீடை விற்றா தான் இந்த வாட்ச் வாங்க முடியும், அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோ பார்க்குறதுக்கு அவள் ஆஃபீஸ்க்கு போனால் நம்ம ஹீரோ அவள் வாங்கி கொடுத்த கேப்பை போட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோயின் கேட்குறா இது என்ன கேவலமான கேப்பாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ இது நீ வாங்கி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஐயோ இல்லை நான் இதை வாங்கலை, அப்போ கிஃப்ட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் உனக்காக ஒரு ஸ்கார்ஃப் தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ அப்போ நீ எனக்கு செக் பண்ணாமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் கொடுத்துட்றான். அவள் யாராச்சும் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ வெளியில் எல்லாருமே இந்த பொண்ணோட லிப்ஸ்டிக்லாம் போயிருக்கு, பாஸ்கோ இவளுக்கும் நடுவில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த கேப்பை வந்துட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வேறு கிஃப்ட் தேடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. பட் இருந்தாலும் அவளுக்கு ஒர்க் இருக்குனால ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் எங்கே காட்டுறாங்க அந்த ஹீரோயினோட கிளாஸ்மேட் இருந்தாங்க, அவங்களாம் ரீயூனியன் வச்சுருக்காங்க போல். ஸோ நம்ம ஹீரோயினும் அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஹீரோயின் வரல, அவள் வந்துட்டு நான் வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குன்னு நேம் சொல்லியிருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணுன்னு அவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே புக் பண்ணியிருந்திருக்காங்க போல். நான் பார்க் பண்ணிட்டு வரேன் நீ இங்கேவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா அங்கே கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி இவ்வளோ வந்து பணக்கு வந்துச்சு, நீ இவ்வளோ பணத்தில் எப்படி இந்த ட்ரெஸ்லாம் வாங்கின அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் சொல்கிறான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை புள்ளி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தகுதி வேணும், அதை நீங்கள் யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கே அசிங்கமாகிடுது. நம்ம ஹீரோ பெரிய இல்லை, ஸோ அவங்க எதுவும் பேச முடியல. ஸோ அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோ போயிடுறான். ஸோ எங்கள் மிம்மியை காட்டுறாங்க, அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருது. அவள் சொல்கிறா இப்போ அவங்க 2 பேரும் பாட்டிங்கில் கூட்டிகிட்டு இருக்காங்க, ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே மிம்மி வந்து ஒரு இன்வெஸ்டரை கூப்பிட்டு வந்துட்டு நான் உனக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன், நீ இவரை மீட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மூஞ்சில் அடித்த மாதிரி நான் ஃபேமிலி டின்னருக்கு வந்திருக்கேன், பிஸ்னஸ் பேச வரல அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன கிளைண்ட் இது என்னவே அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேமா அங்கேருந்து போயிடுறாரு. மிம்மி பின்னாடியே போயிட்டு பேசுகிறா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இந்த மிம்மிக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஸோ அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிடுறாங்க. டக்குன்னு அங்கே லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுது. நம்ம ஹீரோயினும் தனியாக வந்திருப்பா போல். திடீர்னு அவளை பின்னாடி யாரோ வந்து பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பயப்படுறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் போல் வித்தியாசமாக ப்ரப்போஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கான். ஸோ ஹீரோயின் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் நீ வெயிட் பண்ண நான் காரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே சில மெம்பர்ஸ் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்தா ஹீரோயினை காணும், பட் ஃப்ளார்ஸ் பொக்கே மட்டும் கிடக்கு. ஸோ அவன் புரிஞ்சுக்கிறான் யாரோ ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா மிமி தான் இருக்கா. ஸோ வேலை பார்த்தது அவள் தான் போல். அவள் சொல்கிறா எனக்கு ஜியான் கிடைக்கணும், எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது உனக்கும் கிடைக்கக்கூடாது, ஸோ நீயும் உங்கள் அம்மா போன மாதிரியே போயிடு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ தான் ஹீரோயினுக்கு புரிய வருது இவ தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு. ஸோ அங்கே ட்ரக் கலந்தா ஒரு ட்ரிங்கை வந்து நம்ம ஹீரோயின் வாயில் ஊற்றி விட்டுடுறாங்க. ஸோ அங்கே இருக்க பசங்கள்லாம் அவகிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணணும் தான் அவங்களோட ஒரே குறிக்கோள் போல். ஸோ இந்த மாதிரி அவளை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ வேணும்னே ஜியானோட அம்மாவுக்கு வந்துட்டு வீடியோ கால் பண்ணி இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனசே தாங்கலை. ஸோ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு இதெல்லாம் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வேகமாக வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஸோ இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணதுக்காக அந்த மிவியையும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்றான். ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் வச்சு இருந்திருக்காங்க. ஸோ அவள் டக்குன்னு முழிச்சிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறதுக்கு வெளியில் போனால் அங்கே வந்துட்டு ஹீரோ பேசிட்டு இருக்க நான் எல்லாத்தையும் பார்த்துறேன். அந்த மிம்மி வெளியில் வர முடியாது, பிகாஸ் அவள் வந்துட்டு டியானோட அம்மாவை கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்ட உடனே அவளுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. ஸோ அவள் அப்படியே கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லை நீ வந்து பதறாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அவள் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா. அவங்க அம்மாவை தான் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க தாத்தா இருக்கார்ல அவருக்கு வந்துட்டு ஹீரோயினோட அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நியூஸ் போயிருக்கும் போல். ஸோ அவங்க வேகமாக மீட் பண்ண வராங்க. அப்போது ஹீரோயின் வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு. அம்மா ஐசியூவில் தான் இருக்காங்க, நான் வந்து வெளில வந்தோடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் அவங்களுக்கு
அவருக்கு ரொம்ப அழுக வந்துட்டு இருக்குது. தாத்தாவுமே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்துட்டு ஃபேமிலி டின்னருக்கு அவர் கூப்பிட்டுருப்பாரு போல். ஸோ ஹீரோவும் போகிறாங்க. அந்த ஆன்ட்டி வந்து திரும்பவுமே ஹீரோவை ரொம்ப அசிங்கப்படுத்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. உள்ளே போயிட்டு பார்த்தா இன்றைக்கி தாத்தாக்கு பர்த்டே போல். ஸோ எல்லாருமே ப்ரெசென்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. பட் அதோட விலை மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஸோ ரொம்ப ஓவராக அந்த ஆன்ட்டி பேசிகிட்டு இருக்கும் போது தாத்தா சொல்கிறாரு, இருக்கிற கிஃப்ட்டில் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப நாளாக இதுதான் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ அங்கே ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஆஃபீஸில் ஒரு பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஃபோட்டோ மொபைலில் வச்சுருக்கதை அவள் பார்த்துடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் அதை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு அவள் தூங்கிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு அந்த பொண்ணு அவங்கள செடியூஸ் பண்ண பார்க்குறா. பாஸ் நீங்கள் வந்து அவகிட்ட பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அவன் வந்துட்டு அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா ஹீரோவோட ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சுட்டு அவள் தூங்கிட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோ சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வர நம்ம ஹீரோ போய் ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அவள் யாராச்சும் வர போகிறாங்க, என்னாச்சு திடீர்னு உனக்கு இவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நீ என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கல, நான் கொஞ்சமாச்சும் திருப்பி தர வேண்டாமா அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காட்டுறான். ஹீரோயினுக்கே ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. அவன் சொல்கிறான் தூங்கும்போது கூட என் ஃபோட்டோ உன் பக்கத்தில் இருக்கணுமா அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினை திரும்பவுமே அவன் ஹக் பண்ணிக்கிறான். பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு, மீட்டிங்குக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ 2 பேரும் வேகமாக தள்ளிக்கிறாங்க. ஸோ பார்த்தா ஹீரோயின் வந்து தான் ப்ராஜெக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா போல். ஸோ ஹீரோயின் சூப்பராக பண்ணுறா. அந்த ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்டே போய் போட்டு கொடுத்தா இல்லையா. ஸோ அவள் பார்க்குறா, என்னடா அவள் தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்கும் அங்கே என்கேஜ்மெண்ட்க்கும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அப்போது பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு மிஸ்டர்ஸை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு என்னோட பையனோட மேரேஜ்க்கு நான் வராமல் எப்படி அப்படின்னு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் இன்வைட்டே பண்ணல, நீங்கள் முதல் இங்கேருந்து போகலாம், தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்காம ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. அந்த மிஸ்டர்ஸ் வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவை ரொம்ப லோவாக பேசிகிட்டு இருக்கா. அவளுக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு தெரியல, அவ்வளோ பேசிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, நீங்கள் லீகலான ஒய்ஃபே கிடையாது, ஃபஸ்ட்டு நீங்கள் லீகலான ஒய்ஃபாக ஆகியிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கலாம், உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, உங்களை நாங்கள் கூப்பிடவும் இல்லை, முதல்ல நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலை விட்டு அவன் அனுப்பி விட்டாரா. ஸோ அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் புரிய வருது ஹீரோயின் அவங்க மேலே எவ்வளோ மரியாதையும் பாசமும் வச்சுருக்கா அப்படின்னு. ஸோ அவங்க அவகிட்ட சாரி கேட்குறாங்க, முன்னாடி பண்ணதுக்கெல்லாம் சாரிம்மா அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஆகிடுது. ஸோ அடுத்த 1 வீக்கில் மேரேஜும் ஃபிக்ஸ் ஆக போகுது போல். ஸோ இதோட ஹாப்பி நீங்கள் அந்த மூவி முடிஞ்சிடுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.